ஏன் உங்களை வந்து ஒருத்தவங்க ஹேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன் ஒருத்தவங்க வந்து உங்களை பற்றி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உங்களை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் ஏன் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு விஷயத்த அவங்களால பண்ண முடியாது. எதில் குட்டாக இருக்கீங்கன்றது அவங்களால அதை காப்பி கூட பண்ண முடியாது. உங்களால் ஒரு 10 விஷயம் பண்ண முடிஞ்சால் அவங்களாலேயும் ஒரு 10 விஷயம் பண்ண முடியும். பட் அந்த 10 விஷயம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கடவுள் எல்லாரையுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் படைச்சிருக்காரு. உங்களுக்கு ஒரு 10 விஷயம் வரும்னா அவங்களுக்கு ஒரு 10 விஷயம் வரும். அந்த 10 விஷயம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஆனால் அவங்க ஏன் உங்களை ஹர்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் பண்ணுற அந்த விஷயங்களை அவங்களால பண்ண முடியலையேன்னுட்டு. பட் உங்களுக்கு ஏன் அவங்கள பற்றி அந்த ஹேட்டோ அவங்கள பற்றி நினைக்காமையோ இப்போ இருக்கீங்கன்னா, உங்களுக்கு அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் பெருசாக தெரியாது. அந்த அளவுக்கு ஜெலஸ் ஆகாது. அந்த அளவுக்கு யோசிக்கவும் மாட்டீங்க. நீங்கள் எப்படி யோசிப்பீங்கன்னா, ஓகே நம்மளால இது பண்ண முடியும், அவங்களால அது பண்ண முடியும், தட்ஸ் இட், அதுதான் ஹியூமன் நேச்சர் அப்படின்ற மாதிரி. பட் ஃபைனலி why they hate in you is missing in them. That's why they are hating you. So what we have to do, we have to keep shining and keep going.